நிதியை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய கொள்கை அனைத்து கொள்கைகளையும் குப்பையில தூக்கி போட்டு அதிமுகவோட சேரணும்னு தவ்வி குதிச்சது திரு உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்களை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களை முதல்வராக கூடாது என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து தோற்றிருக்கிறார். பழனிசாமி தான் இதான டீல் அவங்களுக்கு. பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குங்க, நாங்கள் திமுக வழியிலிருந்து சப்போர்ட் பண்ணுறோம். காரணம் ஒன்று தான், திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது. இதற்கு கவர்னர் ஹெல்ப் இருக்கும், கவர்னரோட மறைமுக ஹெல்ப் இருக்கும். ஏன்டா கனெக்டிங் கால் போட்டது டெல்லியில், அதனால தான் அலக்கழிச்சது. இது எல்லாத்தையும் என்னட்டா நாங்கள் எல்லாத்தையும் வெளியில் சொன்னோம்னா தப்பாக இருக்குமே சொல்லிட்டு தான் நாங்கள் பேசாமல் இருந்தோம். எங்களை பொறுத்த மட்டும் இப்போ முதல்ல திரு பேபி அவர்கள் சொன்னார் டெல்லியில், என்னட்டா அதிமுகவும் திமுகவும் பேசுதுன்னு. அதுக்கடுத்து அண்ணன் திருமா சொன்னார், அதுக்கடுத்து சண்முகம் சொன்னார், அதுக்கடுத்து கடைசியாக ஐயோஎம்எல்லுடைய தலைவர் திரு காதர் அவர்களும் சொல்லிட்டாங்க. அதனால் இது ஃபுல்லாகிடுச்சு. என்னட்டனா இதுக்கப்புறமும் திமுகவை பொறுத்த மட்டும் இந்த பொய் நாடகங்களை நிறுத்தணும். அதிமுகவும் திமுகவும் ஒரே பேஜுக்கு வந்துட்டாங்க. அதை செஞ்சது பிஜேபி. வெகு விரைவில் பிஜேபியோட சேர்ந்து இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு ரொம்ப மிக விரைவில் வந்துடுவாங்க. பார்லிமெண்ட்டில் இது வெறும் வெளிநடப்பு அப்ஸ்டென்ஷனில் ஆரம்பிக்கும். பார்லிமெண்ட்டில் இவங்களோட 22 எம்எல்ஏகள் எம்பிகள் இருக்காங்க. இவங்க எதிர்கட்சிகளோட சேர்ந்து உட்கார மாட்டோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இவங்க நடுவில் போய் உட்காருவாங்களா? நடுவில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபிக்கு ஆதரவு இருப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் திரு உதயநிதி ஸ்டாலின் தான். இதற்கு இது திமுகவினுடைய கொள்கைகள் அனைத்தும் குப்பையில் போடப்படுறது. ஒரே ஒரு வெறுப்பு, திமுகவினுடைய இவ்வளவு நாளாக திமுக எந்தெந்த கொள்கைகளுக்காக நின்றுக்கிட்டு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் திமுக இழக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வர்றது திரு உதயநிதி அவர்கள் தான். அவருடைய வன்மம் நேற்று தெரிஞ்சிச்சு. அதுக்கு இளைஞரணின்னு சொல்லி 55-60 வயசுக்காரங்களாம் உட்கார வச்சுட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருச்சு. 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் இளைஞரை எப்போ நாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த கூட்டத்தில் காங்கிரஸை பற்றி இந்த வன்மத்தோடு பேசியதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்காரன் திருப்பி அடிக்கிறதுக்கு தெரிஞ்சவன் சும்மா பேசாமல் கம்மின்னு இருந்துகிட்டே இருந்தான், மரியாதைக்காக பேசாமல் இருந்தோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி அடிக்கிற நேரம் வந்துச்சு. அதனால் அடிக்க வேண்டிய போச்சு.